Now, the single warhead Agni 5 adds to India's defense capabilities. हिंदुस्तान के दुश्मन जिसे किलर मिसाइल के नाम से बुलाते हैं, उसका नाम है K4 सबमरीन लॉन्च्ड बैलिस्टिक मिसाइल. ஒரு நாடு 2022ல மிகப்பெரிய அளவு வளர்ச்சி, அதுவும் குறிப்பாக பிற நாடுகளுக்கு ஆயுதங்களை ஏற்றுமதி செய்கிற அளவுக்கான ஒரு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு அப்படின்னு சொன்னால் நம்மளால் நம்ப முடியாது. ஆனால் அதே நாடு இந்தியா அப்படின்னு சொல்லும்போது நமக்கு பெருமையும் ரொம்ப பெரிய அளவு வியப்பும் அப்படிங்கிறது இருக்கும். डिफेंस इंपोर्टर के बजाय एक बड़े एक्सपोर्टर की तरह तेजी से आगे बढ़ रहे हैं. அப்படி என்னடா இந்தியா கண்டுபிடிச்சிட்டாங்க 2022ல் அப்படின்னு கொஞ்சம் பேர் கேட்கலாம். அப்படி கேட்கக்கூடிய நபர்களுக்கு சரியான ஒரு பதில் நிறைய வீடியோ எடுத்து அனுப்ப வேண்டியதாக இருக்கும். ஆனால் இந்த ஒத்த வீடியோ போதும் ஒட்டுமொத்தமாக அவங்களுக்கு ஆட்டத்தை காண்பிக்கலாம். இது இந்தியாவினுடைய ஆயுத ஆட்டம். 2022ல் நாம் என்னென்ன சாதித்தோம், என்னென்ன சோதித்தோம் அப்படிங்கிறது தான் இந்த ஒரு பதிவு. அன்பு தமிழஞ்சங்களுக்கு தமிழ் பொக்கிஷத்தின் வணக்கங்கள். இங்கே நம்ம பேசக்கூடிய நிறைய மிசைல்ஸில் ஏர்ஃபோர்ஸினுடைய முக்கியத்துவம் அப்படிங்கிறது இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஸோ இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் இதை பற்றியான ஒரு ஸ்பெஷல் ஆடியோ புக்கை ரிலீஸ் பண்ணியிருக்காங்க குக் எஃப்எம். இதை நீங்கள் கேட்கணும்னா குக் எஃப்எம்மை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணுறதுக்கான லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அப்படி டவுன்லோட் பண்ண பிறகு வருடாந்திர சந்தாவில் 50% டிஸ்கவுண்ட் கிடைப்பதற்கு நீங்கள் பயன்படுத்த வேண்டிய கோடு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா TPM 50 அப்படிங்கிறது தான். TPM 50 அப்படிங்கிற கூப்பன் கோடை பயன்படுத்தி 50% டிஸ்கவுண்ட் வாங்கி தமிழ் ஆடியோ புக் சம்மரி, இன்னும் பல லாங்குவேஜில் ஆடியோ புக் சம்மரி எல்லாமே நீங்கள் கேட்கலாம். குக் எஃப்எம்மை காண்டாக்ட் பண்ணுறதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கேளுங்க மனதுக்கு பிடித்ததை. சில பெயர்கள் அப்படிங்கிறது நமக்கு எப்போவுமே நிலைத்து நிற்கும். உதாரணத்துக்கு சொல்லட்டா, நான் சொல்ல உங்களுடைய மயிர் கூச்சும் இல்லாட்டி கூஸ்பம் வரும் அப்படின்னு சொல்லலாம். அக்னி 5, பிரம்மோஸ் ஏவுகணை, இந்த இரண்டுமே போதும் நிறைய விதத்தில் நிறைய நாடுகளுக்கு நம்ம அச்சத்தை ஏற்படுத்துறதுக்கு. ஆனால் இது மட்டும்தான் நம்ம சோதித்தோமா அப்படின்னு பார்த்தா கிடையவே கிடையாது. லிஸ்ட்டு சும்மா செமையாக நீண்டுட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். கடைசியாக பிரம்மோஸினுடைய இந்த டிசம்பர் மாதத்தில் ஒரு 3 தினங்களுக்கு முன்னாடி பிரம்மோஸினுடைய இன்னொரு வேரியண்ட் அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சு பார்க்குறோம், சோதித்து பார்க்கிறோம். அதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அக்னி 5 அப்படிங்கிறத சோதித்து பார்க்கிறோம். K4 இல்லாட்டி K15 இந்த மாதிரியான மிசைல்ஸ் எல்லாமே ஆல்ரெடி நம்மகிட்ட இருக்குது. K4 நம்ம சோதிப்போம் அப்படின்னு சொல்லி நிறைய ஆவலுடன் எதிர்பார்த்துட்ருக்கோம். இது இல்லாமல் நாம் சோதித்த அந்த லிஸ்ட்டில் முதலிடத்தில் இருப்பது அக்னி ரக ஏவுகணைகள் தான். அக்னி அப்படின்னு சொல்லும்போதே சர்ஃபஸ் டு சர்ஃபஸ், நிலத்திலிருந்து நிலத்தில் இருக்கக்கூடிய டார்கெட்டை அழிக்கக்கூடிய, அதுவும் அணு ஆயுதங்களை ஏந்தி செல்லக்கூடிய, நியூக்ளியர் வார்ஹெட்டை ஏந்தி செல்லக்கூடிய மிசைல் தான் அக்னி மிசைல்ஸ். இதில் அக்னி 5 அப்படிங்கிறத நம்ம சோதித்து பார்க்கிறோம். அப்படி சோதித்து பார்ப்பதற்கு நம்ம என்ன செய்கிறோம், நோ ஃப்ளை ஜோன் அப்படிங்கிறத அறிவிக்கிறோம். அப்படி அறிவித்த கொஞ்சம் நாட்கள்லேயே நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாமே வெளியில் வருது. என்னடான்னு பார்த்தா ஏதோ ஒரு போதுப்பா, ஸ்பேஸ் ஷிப் மாதிரி போதுப்பா, ஏலியன்கள் வந்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்கும்போது இந்தியா அங்கேருந்து சைலண்டாக சிரிக்கிறாங்க. அது ஏலியன்லாம் இல்லைப்பா, எங்களுடைய அக்னி மிசைல் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த அக்னி மிசைல் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட 5500 கிலோமீட்டர் தொலைவில் சென்று தாக்கக்கூடிய வல்லமை படைத்தது தான். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, என்னடா 5500 கிலோமீட்டர் போகக்கூடிய அக்னிக்கு நீ இவ்வளோ பெருசாக சொல்கிறியே, சீனாட்ட 17000 கிலோமீட்டர் போகிறது இருக்குது, வடகொரியாட்ட 12000 கிலோமீட்டருக்கு மேலே போகக்கூடிய ஏவுகணை எல்லாமே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் உண்மையில் நம்முடைய கேப்பபிலிட்டி என்ன அப்படிங்கிறத நிறைய பேருக்கு தெரியாமையே நம்ம மறைத்து வைத்திருக்கிறோம். அதுக்கான பல காரணங்கள் இருக்குது. இப்போதைக்கு நமக்கு தெரிய வேண்டியது 5500 கிலோமீட்டர் தாண்டி செல்லக்கூடிய மிக முக்கியமான ஏவுகணை அக்னி 5. அது டிசம்பரில் நம்ம சோதித்தோம். இந்த அக்னி அப்படிங்கிற இந்த மிசைல்ஸை ஃபஸ்ட்டு நம்ம எப்போ டெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2012 தான். அக்னி 5 மட்டும் கிடையாது, இந்த வருடத்திலேயே நவம்பரில் அக்னி 3 அப்படிங்கிற நம்முடைய ஏவுகணையை சோதித்து பார்த்தோம். அது ஒரு இன்டர்மீடியட் ரேஞ்ச் பாலிஸ்டிக்ஸ் மிசைல் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி அக்னி 4 அப்படிங்கிறதையும் நம்ம ஜூன் மாதம் என்ன செஞ்சு பார்த்தோம், டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். அதனுடைய ரேஞ்ச் எவ்வளோ அப்படின்னு கேட்டிங்கன்னா சுமார் 3500 கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இப்படி அக்னி அப்படிங்கிறத நம்ம 2022 பெரிய அளவில் சோதித்த போதும் பிரம்மோஸ் அப்படிங்கிறதும் முக்கியத்துவம் பெற்றிருந்தது. பிரம்மோஸினுடைய எக்ஸ்டெண்டட் வேரியேஷன் அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சு பார்த்தோம், சோதித்து பார்த்தோம். அதே நேரத்தில் பிரம்மோஸை நைட் நேரத்தில் இல்லை இந்த மாதிரி கப்பல்லேருந்து இந்த மாதிரியான டெஸ்டிங் எல்லாமே நடந்துச்சு. இவ்வளோதானா அப்படின்னு பார்க்கும்போது தான் அடுத்ததாக வந்து நிற்கிறது பிருத்வி 2. இந்த பிருத்வி 2 அப்படிங்கிறத ஜூன் மாதம் நம்ம சோதித்து பார்க்கிறோம். இது ஒரு ஷார்ட் ரேஞ்ச் பாலிஸ்டிக்ஸ் மிசைல் அப்படின்னு சொல்லலாம்.
ஒடிசா சந்திப்பூர் அப்படிங்கிற இடத்துல இருந்து தான் நம்ம இதை சோதித்து பார்க்கிறோம். அப்படி சோதித்து பார்க்கும்போது எதிரி நாடுகள் எல்லாமே மிரள்றாங்க. ஏன்னா இந்த பிருத்திவி 2 அப்படிங்கிறது ரொம்ப ஹை அக்யூரஸியான ஒரு மிசைல். ஸோ இப்படிப்பட்ட மிசைலை இவ்வளோ சூப்பராக டெஸ்ட் பண்ணிட்டாங்களே இந்தியா அப்படிங்கிறது தான் எல்லாருமே பார்த்து வியந்த ஒரு விஷயம். பிருத்திவி 2க்கே பார்த்து வியந்துட்டாங்க அப்படின்னா அடுத்ததா SLBM தான், சப்மரைன் லான்ச்டு பெலிஸ்டிக்ஸ் மிசைல் அப்படின்னு சொல்லலாம். இந்த சப்மரைன்ஸ் லான்ச்டு பெலிஸ்டிக்ஸ் மிசைல் இல்லாட்டி SLBM அப்படிங்கிறத நம்ம எதுலேருந்து சோதித்து பார்க்கிறோம் அப்படின்னு பார்த்தா INS அரிஹாந்திலேருந்து தான் சோதித்து பார்க்கிறோம். INS அரிஹாந்தில் ஆல்ரெடி K-15 SLBM அப்படிங்கிறது இருக்குது. ஒருவேளை K-4 SLBMலாம் வந்துச்சுன்னா அதனுடைய ரேஞ்ச் வேறு லெவலில் இருக்கும். K-3யும் நம்முடைய ப்ரொடக்ஷன் லிஸ்ட்டில் இருக்குது. சீக்கிரமாக அதனுடைய அப்டேட்டையும் இந்தியாவினுடைய அரசாங்கம் DRDO வெளியில் விடுவாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கலாம். சரிப்பா, இதெல்லாம் தூரமாக போகிற விஷயம் தானே. கிட்ட ஒரு டேங்க் வந்துட்டு இருக்கு, அந்த டேங்கை நம்ம எப்படி அழிப்பது அப்படின்னு கேட்டால் இதுக்காகவே இந்தியாவில் உருவாக்கப்பட்டது தான் ஹெலினா. நம்முடைய விமானம் அப்படின்னு சொல்லும்போது ஹெலிகாப்டர்ஸ், ஃபைட்டர் ஜெட்லாம் வேண்டாம். ஒரு ஹெலிகாப்டர்லேருந்து இந்த ஹெலினா ரக ஏவுகணையை நம்மளால் என்ன செய்ய முடியும், செலுத்த முடியும். இது ஒரு ஏர் டு சர்ஃபஸ் ரக ஏவுகணை அப்படின்னு சொல்லலாம். அதுவும் குறிப்பாக ஆன்டி டேங்க் மிசைல் அப்படின்னு சொல்லலாம். 7 கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய ஒரு டேங்கை கூட நம்மளால் என்ன செய்ய முடியும், இங்கேருந்து இந்த ஹெலினா மிசைலால் துல்லியமாக தாக்கி அழிக்க முடியும். இதையும் பல வேரியேஷன் அப்படிங்கிறத நம்ம என்ன செஞ்சு பார்த்தோம், டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். அதுலேயும் நம்முடைய இந்திய உள்நாட்டு தயாரிப்பு அப்படிங்கிறது கூடுதல் சிறப்பு. இதை இன்னும் நம்ம அட்வான்ஸ் படுத்திட்டு இருக்கோம் அப்படிங்கிறது இங்கே குறிப்பிடத்தக்கது. இந்த ஹெலினாவை பொறுத்த வரைக்கும் எந்த வெதர் கண்டிஷனில் வேளாண் ஒர்க் ஆகும், டெய்லியும் நைட்லேயும் இதனுடைய வேலை அப்படிங்கிறத கனக்கச்சிதமாக செஞ்சு முடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்ததா ATGM, அதாவது ஆன்டி டேங்க் கைடட் மிசைல் அப்படின்னு சொல்லலாம். இங்கே கைடட் மிசைல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். கைட் அப்படின்னா யாரோ நம்மளை வழிகாட்டி கொண்டு போகிறது. ஸோ இதே மாதிரி இந்த மிசைல்ஸை கைட் பண்ணுறது யார் அப்படின்னு பார்த்தா லேசர். ஸோ லேசர் கைடட் ஆன்டி டேங்க் மிசைல்ஸ் அப்படிங்கிறது தான் பொதுவாக ATGM அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இந்த ATGM-ஐயும் நம்ம என்ன செஞ்சிட்டோம், நமக்கு தகுந்தது மாதிரி நம்ம உள்நாட்டிலே தயாரித்து அதையும் இந்த 2022 சோதித்து பார்த்தோம். அதுலேயும் குறிப்பாக ஹீட் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி, ஹை எக்ஸ்ப்ளோசிவ் ஆன்டி டேங்க் வார்ஹெட் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த ஹை எக்ஸ்ப்ளோசிவ் ஆன்டி டேங்க் வார்ஹெட் அப்படிங்கிறத வச்சு எதிரி நாட்டில் இருந்து எவ்வளவு பெரிய டேங்காக இருந்தாலும் சரி, குட்டி ரக டேங்காக இருந்தாலும் சரி, சும்மா பீஸாக மாற்றிட முடியும் அப்படின்னு சொல்லி நம்முடைய இராணுவம் இதை டெஸ்ட் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. அடுத்ததா நேவி ஆன்டிஷிப் மிசைல் அப்படிங்கிறது தான். ஒரு ஆன்டிஷிப் மிசைல் அப்படின்னு சொல்லும்போது நம்முடைய கப்பலில் இருந்து இன்னொரு கப்பலை அழிப்பதற்கு, குறிப்பாக இந்த ஆன்டிஷிப் மிசைல்ஸை டெஸ்ட் பண்ணது நம்முடைய DRDO தான். அப்படி டெஸ்ட் பண்ணும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எதிரி நாடு குறிப்பாக சீனா போன்ற நாடுகள் அவங்களுடைய கப்பற்படையை வலுப்படுத்திட்டாக நினைக்கிறாங்க. ஆனால் அந்த கப்பல் படையை அழிப்பதற்கான எல்லா விதமான ஏவுகணையும் நம்மகிட்ட தயாராக இருக்குப்பா, இதோ அதுக்கான சாம்பிள் அப்படின்னு சொல்லி இந்த நேவல் பேஸ்டு ஆன்டிஷிப் மிசைல்ஸ் அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணி பார்க்குறோம். அப்படி டெஸ்ட் பண்ணி பார்க்கும்போது சீனாவினுடைய பல ஊடகங்களில் இது ஒரு தலைப்பு செய்தியாக மாறியது என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. இந்த ஆன்டிஷிப் மிசைல்ஸ் அப்படிங்கிறத பொதுவாக ஒரு கப்பல் இருந்து விட நம்ம என்ன செய்யலாம், கப்பற்படைக்கு தகுந்தது மாதிரியான ஹெலிகாப்டர்ஸ், விமானங்கள் எல்லாமே இருக்குது. அதே மாதிரி நாம் இந்த ஆன்டிஷிப் மிசைல் அப்படிங்கிறத ஹெலிகாப்டர்லேருந்தும் சோதித்து பார்த்தோம். அதுவும் துல்லிய தாக்குதலை நடத்தியது என்பது இங்கே குறிப்பிடத்தக்கது. ஸோ நமக்கு அட்வான்டேஜ் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலாகவே இருக்குது என்பது இங்கே நிதர்சனமான உண்மை. சரிப்பா, இதெல்லாம் நல்லா தான் இருக்குது. இன்னொன்று நம்ம சோதித்து பார்த்தோமே, QRSAM அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது குயிக் ரியாக்ஷன் சர்ஃபஸ் டு ஏர் மிசைல் அப்படிங்கிறது தான். 2022 நம்ம சோதித்த மிக முக்கியமான ஒரு விஷயம் தான் இந்த QRSAM அப்படின்னு சொல்கிறது. இதை 6வது முறையாக நம்ம சோதித்து பார்க்கிறோம். அப்படி சோதித்து பார்க்கும்போது வானத்தில் அங்கங்கே சில டார்கெட் அப்படிங்கிறத நம்ம என்ன செய்கிறோம், செட் பண்ணுறோம். குயிக்காக இது எப்படி ரியாக்ட் பண்ணுது, அதனுடைய ரேடார், மல்டி ஸ்பெஷல் ரேடார் அப்படிங்கிறது எப்படி அதனுடைய சிக்னேச்சர் எடுத்துக்கிடுது, அப்படி எடுத்த உடனே இதனுடைய அந்த தாக்குதல் அப்படிங்கிறது எவ்வளோ அக்யூரஸியாக இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்த பிறகு தான் நாமளே மிரண்டுட்டோம். ஏன்னா QRSAM இப்படி சூப்பராக வேலை செய்தே அப்படிங்கிறது தான். இதுவும் நம்முடைய சாதனை லிஸ்ட்டில் அடுத்த ஒரு மைல்கல் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அடுத்ததாக மீடியம் ரேஞ்ச் சர்ஃபஸ் டு ஏர் மிசைல். இந்த மீடியம் ரேஞ்ச் சர்ஃபஸ் டு ஏர் மிசைல்ஸ் அப்படிங்கிறதும் நம்ம பல நேரங்களில் பலவிதமான வெதர் கண்டிஷனில் பலவிதமான டார்கெட்டை பேஸ் பண்ணி, மூவபிள் டார்கெட்டாக இருக்கட்டும், இல்லை அதே மாதிரி ரொம்ப குயிக்காக மூவ் பண்ணுற ஒரு டார்கெட்டாக இருக்கட்டும், இதெல்லாமே நம்ம சோதித்து பார்த்தோம் என்பதும் இங்கே குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக VLSRSAM அப்படிங்கிறது தான், அதாவது வெர்டிகல் லான்ச் ஷார்ட் ரேஞ்ச் சர்ஃபஸ் டு ஏர் மிசைல். DRDO இதை டெஸ்ட் பண்ணும்போது, குறிப்பாக ஒடிசாவில் சாந்திப்பூர் அப்படிங்கிற இடத்துலேருந்து நம்ம இதை டெஸ்ட் பண்ணும்போது நம்முடைய கப்பற்படையில் இருக்கக்கூடிய ஒரு கப்பல் இருந்து தான் சோதித்து பார்க்கிறோம்.
அப்படி சோதித்து பார்க்கக்கூடிய இந்த மிசைல் அப்படிங்கிறது எதிரி நாட்டவர்களுடைய கப்பற்படைக்கு மிகப்பெரிய ஒரு அச்சுறுத்தலாக இருக்கும் அப்படின்னு சொல்லி DRDO இதை புகழ்ந்து தள்ளுனாங்க. இதை இவங்க புகழ்ந்து தள்ளும் போதே பாகிஸ்தான்லேருந்து சீனா வர அதனுடைய அலறல் சவுண்டு நமக்கு கேட்டுச்சு. ஸோ எப்படி இப்படி கண்டினியூஸாக 2022 மாற்றி புது வேரியண்ட் அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற இந்த கேள்வியை எல்லாருமே கேட்டுட்டு இருக்கும்போது தான் சைலண்டாக நாம் அடுத்த டெஸ்ட்டை செஞ்சு பார்த்தோம். அதுதான் ABM அப்படின்னு சொல்லலாம், ஆன்டி பெலிஸ்டிக்ஸ் மிசைல். ABM அப்படிங்கிற இந்த ஆன்டி பெலிஸ்டிக்ஸ் மிசைலை சோதித்து பார்க்கக்கூடிய இல்லை அதை சக்ஸஸ்ஃபுல்லாக செய்த 4 நாடுகளில் இந்தியாவும் ஒன்று. இதை யாராலையுமே அப்படி ஈஸியாக செஞ்சிட முடியாது. அதையும் நாம் செய்து காண்பித்து கொடுத்தோம். மறுபடியும் உலகம் வியந்தது. ஆனால் இத்தோடு இந்தியா நிப்பாட்டிக்கிட்டாங்களா அப்படின்னு பார்த்தா இல்லை. எகெயின் நம்ம மறுபடியும் என்ன செஞ்சுருக்கோம், இந்த ஜனவரி மாதம் நோ ஃப்ளை ஜோன் எல்லாமே அறிவிச்சிருக்கோம். இந்த நோ ஃப்ளை ஜோன் அப்படின்னு சொல்லி அறிவிக்கும் போதே அடுத்தடுத்த மிசைல் டெஸ்ட்டுக்கு நம்ம தயாராகி கொண்டிருக்கிறோம் என்பது தான் அர்த்தம். இன்டர் கான்டினென்டல் பெலிஸ்டிக்ஸ் மிசைல் அப்படின்னு சொல்லும்போது கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய ஏவுகணை. நம்ம நினச்சோம்னா சீனாவுக்குள்ள அந்த பீஜிங் அப்படிங்கிற இடம் இருக்குது பார்த்தீங்களா, அது கிட்ட கொண்டு போய் இந்த மிசைல்ஸ் எல்லாமே போட முடியும். ஒரு நியூக்ளியர் வார்ஹெட்டை வேணாலும் நம்மளால் போட முடியும். இது இல்லாமல் நமக்கு நம்முடைய நண்பர்களாக இருக்கக்கூடிய இஸ்ரேல், ரஷ்யா போன்ற நாடுகளுடைய உதவியுடன் நம்ம தயாரிக்கக்கூடிய பல ஏவுகணைகள், இல்லை அவங்க கிட்ட இருந்து நாம் வாங்குகிற சில பல டெக்னாலஜி அப்படிங்கிறதுலாம் வேற. நான் இப்போ சொன்னது எல்லாமே இந்தியாவினுடைய தயாரிப்பு, இல்லை மேக்சிமம் இந்தியாவினுடைய தயாரிப்பு, அதாவது ஒரு 80% இந்தியாவினுடைய ஒரு தயாரிப்பாக இருக்கும். ஸோ இந்தியா இந்த மாதிரியான வெப்பன்ஸ் இல்லாட்டி மிசைல் சிஸ்டத்தில் தன்னிறைவு அடைந்து வருகிறது. இது இப்படியே போச்சுன்னா ரொம்ப சூப்பரான நிறைய விஷயங்கள் இந்தியாவால் சாதிக்க முடியும். நம்முடைய மாணவர்களுக்கு இந்த ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் அப்படிங்கிறதுல மிகப்பெரிய ஒரு பங்கு ஆற்ற வேண்டும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இந்த ஒரு காணொலியிலேருந்து கிடைச்சிருக்கும். ஏன்னா எதிரி நாட்டவர்களே அந்த மிசைல் டெஸ்ட் பண்ணிட்டாங்க, இந்த மிசைல் டெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது இந்தியா என்னடா செஞ்சிச்சு அப்படின்னு சொல்லி யாராவது இனிமேல் கேட்டாங்கன்னா, இவ்வளவு செஞ்சிருக்குடா, இன்னும் செய்வோம், அது தமிழ் பொக்கிஷத்தில் பார்த்துக்கூடா அப்படின்னு சொல்லிடுங்க. மீதம் இருக்கும் விஷயத்தில் எல்லாமே நாம் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஒரு காணொலி பற்றி உங்களுடைய கருத்துக்கள் இங்கே வரவேற்கப்படுகின்றன. எல்லோரும் தமிழ் பொக்கிஷத்தில் இணைந்திருங்கள். நல்லதை பகிர்ந்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.